நம்ம இப்போது சிவன் கிச்சனில் காரக்குழம்பு வைக்க போகிறோம். காரக்குழம்புக்கு கத்திரி வத்தல் எடுத்து வச்சுருக்கோம். முருங்கைக்காய் 2, பச்சை மிளகா, முள்ளங்கி 1 முள்ளங்கி, கொத்தரங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. 1 தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் புளி ஊற வச்சிட்ருக்கோம். புளி கரைச்சிட்டு தக்காளியை கரைச்சிட்டு தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம தாளிப்போம். இது கத்திரி வத்தல் போட்டு குழம்பு வச்சா இதெல்லாம் சேர்த்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பேர் கலந்த காரக்குழம்பு. இப்போது கொத்தரங்காய் கத்திரி வத்தல் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, தேவையான எண்ணெய் வச்சுட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சோன்னு வெங்காயம் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெந்தயம் செவந்துடுச்சு பாருங்கள். வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம கத்திரி வத்தலை போட்டுடலாம். கத்திரி வத்தல் நல்லா வதங்கி அதுலேயே நல்லா வறுத்த மாரி ஆகிடும். எண்ணெயிலே வறுத்தோன்னு வாசனையாக இருக்கும். அப்புறம் நம்ம முள்ளங்கி கொத்தரங்காய் நம்ம போட்டுட்டோம். எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம். இப்போ வதக்கிட்டு இப்போது கருவேப்பிலை, முருங்கைக்காய் எல்லாம் வதக்கிடலாம். எல்லாம் வதங்கட்டும். இப்போது லைட்டாக மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். ஏன்னா மிளகாத்தூளில் மஞ்சள் தூள் போட்டுறதுனால நம்ம மிளகா கொஞ்சமாக போடுறோம். காய்கறிங்க பச்சையாக இருக்கும், அதில் கலரு அப்படியே இருக்கும். அதனால் லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுட்டோம்னா இப்போது நம்ம புளி, தக்காளி, உப்பு கரைச்சி வச்சுருக்கோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், வீட்டுத்தூள் கலந்த தூள் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கலர் மாறிடுச்சு. இப்போது இந்த புளி கரைசலை எல்லாத்தையும் நம்ம அதில் ஊற்றிடலாம். குழம்பு கொதித்தோடனே இறக்க போகும்போது கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை ஏதோ எந்த எண்ணெய் நம்ம சமையல் எண்ணெய் விட்டு இறக்கிட வேண்டியது தான். குழம்பு கொதிக்கட்டும். இப்போது கொத்தரங்காய், கத்திரி வத்தல், முள்ளங்கி, முருங்கைக்காய் எல்லாம் கலந்து வச்ச குழம்பு சூப்பராக கொதிச்சிடுச்சு. இறக்கிடலாம். இது சிம்பிள் மெத்தடு, சூப்பராக இருக்கும் குழம்பு. இதுமாரி செஞ்சு பாருங்கள். கத்திரி வத்தல், கொத்தரங்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி எல்லாமே போட்டு குழம்பு வச்சுருக்கோம். கொத்தரங்காய் சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வாசனையாக சூப்பராக இருக்கும். ஒரு கலந்த குழம்பு. இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். நன்றி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் குழம்பு. அப்பளம், வத்தல் வறுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். முட்டை, அவிச்ச முட்டை எது வேணும் தொட்டுக்கலாம். இதுக்கு என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுட்டோம். இதை செஞ்சு பாருங்கள்.